அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்று நாம் பார்க்க போவது சாதாரண கால்பந்து கதையல்ல. இது ஒரு தலைமுறையின் முடிவு. இது கோடிக்கணக்கான ரசிகர்களின் உணர்வு. இது உலக கால்பந்து வரலாற்றின் கடைசி அத்தியாயமாக கூட இருக்கலாம். அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். மெஸ்ஸி, நேமார், இந்த மூன்று ஜாம்பவான்களும் மீண்டும் ஒருமுறை FIFA வேர்ல்ட் கப் மேடையில் களமிறங்கினால் எப்படி இருக்கும்? அதுதான் இன்று நாம் பேசப் போகும் ஒன் லாஸ்ட் டான்ஸ் கதை. ஒரு காலத்தில் உலக கால்பந்தை முழுவதுமாக ஆட்சி செய்த இரண்டு பெயர்கள், கிறிஸ்டியானோ ரொனால்டோ மற்றும் லியோனேல் மெஸ்ஸி. இவர்களுக்கிடையேன போட்டியை பார்த்து வளர்ந்த ரசிகர்கள் இன்று உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். ஒருபுறம் ரொனால்டோவின் வேகம், சக்தி, கோல் மழை, மறுபுறம் மெஸ்ஸியின் மாயாஜால டிரிபிளிங், அசிஸ்ட் மற்றும் அசாதாரண திறமை. இவர்கள் இருவரும் கால்பந்து உலகின் முகமாக மாறினார்கள். அதே நேரத்தில் பிரேசிலின் மந்திரவாதியாக வந்தவர் நேமார் ஜூனியர். அவருடைய ஸ்கில்ஸ், ஃபிளேர் மற்றும் ரசிகர்களை மயக்கும் விளையாட்டு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களை உருவாக்கியது. ரொனால்டோ, மெஸ்ஸி, நெய்மர், இந்த மூவரும் ஒரு கால்பந்து தலைமுறையின் அடையாளங்கள். 2026 FIFA வேர்ல்ட் கப் அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோவில் நடைபெறவுள்ள இந்த உலகக் கோப்பை பல காரணங்களுக்காக வரலாற்றில் சிறப்பு மிக்கதாக பார்க்கப்படுகிறது. 48 அணிகள், அதிக போட்டிகள், அதிக ரசிகர்கள், அதிக எதிர்பார்ப்புகள். ஆனால் இதையெல்லாம் விட ரசிகர்களின் மனதில் இருக்கும் ஒரு கேள்வி, இது ரொனால்டோ, மெஸ்ஸி, நேமார் ஆகியோரின் கடைசி வேர்ல்ட் கப் ஆகஸ்ட் இருக்குமா? அர்ஜென்டினா ரசிகர்கள் இன்னொரு முறை மெஸ்ஸி கோப்பையை உயர்த்த வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள். போர்ச்சுகல் ரசிகர்கள் ரொனால்டோ தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனையை உலகக் கோப்பையுடன் முடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். பிரேசில் ரசிகர்கள் நெய்மர் உலகக் கோப்பையை வென்று தனது பயணத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த வேர்ல்ட் கப் வெறும் போட்டி அல்ல, இது உணர்வுகளின் போராட்டம். இது கனவுகளின் மோதல். இது கால்பந்து வரலாற்றின் மிகப்பெரிய லாஸ்ட் டான்ஸ். ஒரு பக்கம் இளம் நட்சத்திரங்கள், மற்றொரு பக்கம் அனுபவம் நிறைந்த ஜாம்பவான்கள். பழைய தலைமுறையா, புதிய தலைமுறையா என்ற கேள்விக்கு பதில் சொல்லப் போகும் மேடைதான் FIFA வேர்ல்ட் கப் 2026. ஒருவேளை இந்த வேர்ல்ட் கப்பில் மெஸ்ஸி கோப்பையை வெல்லலாம். ஒருவேளை ரொனால்டோ உலகையே ஆச்சரியப்படுத்தலாம். ஒருவேளை நேமார் தனது கனவை நிறைவேற்றலாம். யாருக்கு தெரியும்? அதுதான் வேர்ல்ட் கப்பின் அழகு. நண்பர்களே, ரொனால்டோ, மெஸ்ஸி, நேமார், இந்த மூன்று பெயர்களும் வெறும் வீரர்கள் அல்ல. அவர்கள் ஒரு தலைமுறையின் நினைவுகள். அவர்கள் மைதானத்தில் இறங்கும் ஒவ்வொரு நொடியும் வரலாறு. 2026 FIFA வேர்ல்ட் கப் உண்மையிலேயே இவர்களின் ஒன் லாஸ்ட் டான்ஸ் ஆகஸ்ட் இருந்தால், அந்த தருணத்தை உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்கள் என்றென்றும் நினைவில் வைத்திருப்பார்கள். உங்கள் கருத்துப்படி 2026 வேர்ல்ட் கப் யார் வெல்வார்கள்? ரொனால்டோ, மெஸ்ஸி, நேமார்? கமெண்டில் சொல்லுங்கள். லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அசத்தலான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.